ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூண்டி கருப்பசுவாமி கோவிலுக்கு. கோவில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. வளநாடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. திருச்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே வரணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலுங்க எல்லாமே வந்து கோவிலில் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நடந்ததுனால நேர்த்திக்கடன் வச்ச வேலுங்க. இதில் சுற்றிலும் வந்து இங்கே வந்து வேலி கிடையாது, செவர் கிடையாது, எல்லாமே இந்த வேல் தான். பாருங்கள், நான் உள்ள வரைக்குமே வந்து கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வேல் இருக்குங்க. இந்த 3 லட்சம் வேலுமே வந்து நம்ம தூண்டி கருப்பசுவாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சு என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதை நிறைவேறினத்துக்கு நேர்த்திக்கடனாக செய்கிறது. எல்லாருமே நேர்த்திக்கடன் வச்சு அவங்களோட வேண்டுதல் நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் வேல் வாங்கி நட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால வச்ச வேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் வேல் இருக்குது. தூண்டி கருப்பு ஐயா கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடத்தி கொடுக்குறாரு. அதுக்கான சாட்சிகள் எல்லாமே வந்து இந்த வேல் தான். இது எல்லாமே வந்து இங்கே வர பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நடந்ததுக்கான ஆதாரம் வந்து இது தான். அவங்க வாங்கி வச்சு நட்டு வச்ச வேல் மட்டும்தான் இது. மற்றபடி கோவிலில் இருந்தோ யாருமே வந்து வைக்கலை. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வந்து கடவுள் நம்ம தூண்டி கருப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருவா கூட இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கோவிலோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து உள்ளே சாமியை பார்க்குற இடம். இதுக்கு மேலே வந்து உள்ளே நம்ம போக முடியாது. ஃபுல்லுமே வந்து வேலாக தான் இருக்கும். அந்த கருப்பசாமி ஐயாவுக்கு வந்து செவரு கிடையாது. இந்த வேல் தான் வேலியாகவும் செவராகவும் இருக்குது. இது வந்து ஒரு காட்டுப்பகுதி. இங்கே தான் வந்து ஐயா குடியிருந்திருக்காரு. இவரை வேண்டிக்கிட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்து வேல் வெட்டி வேல் நட்டு வைக்கிறது, அதே மாதிரி காசு வெட்டி போடுறது, அதே மாதிரி கடா வெட்டி போடுறது, இந்த நேர்த்திக்கடன்லாம் இங்கே செலுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேல் பாருங்கள். எல்லாமே வந்து பக்தர்களால் வந்து அவங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேறி அவங்க வாங்கி வச்ச வேல் தான். இதெல்லாம் பாருங்கள், நிறைய பேர் அவங்களோட பேரை போட்டே வேல் பதிச்சு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், காசு வெட்டி போடுற இடம். நம்ம வந்து மனசு கஷ்டம், நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஐயாவை வேண்டிக்கிட்டு இங்கே காசு வெட்டி போடுற ஒரு பழக்கமும் இருக்குது. அந்த இடம் இது தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ வேல் இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய பெரிய வேல்லாம் இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூண்டி கருப்பு ஐயா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே லிங்க வடிவில் இருக்கார். இவர் தான் தூண்டி கருப்பர். அவருக்கு இப்போ தீபாரதனையும் நடந்து பூஜை நடந்துட்டுருக்கு. சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிட்டு நேர்த்திக்கடன் வச்ச வேலுங்க. பாருங்கள், மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் தலைவி படத்துலையும் இந்த இடத்த வந்து காட்டியிருக்காங்க. இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற அந்த படத்தில் இங்கே தான் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாரும் இங்கே வாங்க.